الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في محكم تنزيل العليم والقرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கர்ப்பாறையில் இருக்கும் குழந்தைக்கும் கர்ப்பாறையிலே இருக்கும் தேவைக்கும் உணவளிக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய வற்றாத அருளும் கருணையும் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது 10 தினங்களிலே அதிலும் முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் நடந்த நாட்களிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய பத்ரு போரினுடைய நிகழ்வுகளை பற்றிய ஒரு தொடர் உரையினுடைய முதல் பகுதியாக பத்ரு போரினுடைய வரலாற்று தகவல்களை நாம் அறிந்து கொள்ளலாம். பத்ரினுடைய வரலாறு என்பது உலகம் உள்ளவரை முஸ்லிம் சமூகம் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு. வரலாறுகள் என்பது ஏதோ கேட்டு செல்வதற்கோ அல்லது ஒரு ஆர்வத்திற்காக தெரிந்து நம்முடைய நேரங்களை நகர்த்துவதற்கோ அல்ல. வரலாறுகள் என்பது நம்முடைய ஈமானை புதுப்பிக்கவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் பல படிப்பினைகளையும் தரக்கூடியதுதான் வரலாறுகள் என்பது. வரலாறுகளுக்கு அல்லாஹ் மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றான். வரலாறுகள் என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டிருப்பதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே பல வரலாறுகளை சுட்டிக்காட்டுகின்றான். 24 நபிமார்களினுடைய வரலாறுகளை அல்லாஹ் பதிவு செய்ததும், இன்னும் சில முன் சென்ற சமூகங்களினுடைய வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் பதிவு செய்ததனுடைய நோக்கம் அதன் மூலம் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கும் நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்காகவும் தான். அந்த அடிப்படையில் பத்ரு போரினுடைய வரலாறு என்பது நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய வரலாறும், நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அதை பற்றின முக்கியத்துவத்தோடு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான வரலாறும் கூட.
அல்லாஹ் குர்ஆனுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறானோ அதே வார்த்தையை பத்ர் போரினுடைய நிகழ்வுகளுக்கும் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது ஃபுர்கான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுட்டிக்காட்டுறான். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்க கூடியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனை சுட்டிக்காட்டுறான். அதே வார்த்தைய அல்லாஹ் பத்ர் போரினுடைய நிகழ்வுக்கும் சுட்டிக்காட்டுறான். யௌமுல் ஃபுர்கான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பத்ர் போர் என்பது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவித்த ஒரு மிக முக்கியமான நாளாக அல்லாஹ் பத்ர் போரை சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். அந்த பத்ர் போரினுடைய வரலாற்று தகவல்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளில் சுருக்கமாக பார்ப்போம். மக்கால நிறைய துன்பங்களை முஸ்லிம்கள் அனுபவிச்சாங்க. 13 ஆண்டு காலம் என்பது நிறைய கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் துன்பங்களையும் அனுபவித்து அந்த துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் ஒரு சின்ன ரிலீஃபுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இடங்களை தேடினாங்க. அந்த அடிப்படையில தான் தாயிஃபுக்கு போனாங்க. தாயிஃப்ல அவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை அமையல. அடுத்ததா மதீனாவை தேர்ந்தெடுத்தாங்க. மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்றதற்கு பின்பாகவும் மக்கா குறைசிகளினுடைய கொடுமைகளும் அவர்களினுடைய சதி திட்டங்களும் அரங்கேறிட்டு இருந்ததை பார்க்கிறோம். மக்காவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதற்கு பின்னாடியும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்பாக உபய் இப்னு சலூல புடிச்சு சில சதி திட்டங்களை அரங்கேற்றாங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு சிலர் அடைக்கலமா வந்திருக்கிறாங்க. அந்த முஸ்லீம்களை எல்லாம் நீங்க அழித்தொழிக்கணும், அவங்களை இல்லாமலாக்கணும், அவர்களுக்கு எதிராக போர் புரியணுங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை மக்கா குறைசிகள் உபய் இப்னு சலூல்கிட்ட கொடுக்கறாங்க. உபய் இப்னு சலூலும் ஒரு படையை திரட்டி மக்கால இருந்து மதீனாவிற்கு வந்த முஹாஜிர்களோட போரிடுவதற்கான ஒரு திட்டத்தை தீட்டுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலோட போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நீங்க யாரோட போரிட போறீங்க? உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய சொந்த பந்தத்தோட தான் நீங்க போரிட போறீங்களா அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலோடையும் அவனோடு போருக்கு தயாரா இருந்த அந்த படையோடையும் பேச்சுவார்த்தை நடத்த அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை உணர்ந்து போர கைவிடுறாங்க. ஆனாலும் சதி திட்டத்தை மக்கா குறைசிகள் விட்ட மாதிரி இல்லை. எப்படியாவது முஸ்லிம்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணுங்கிற அடிப்படையில உபய் இப்னு சலூல்ங்கிற முனாஃபிக்கோட பல சதி ஆலோசனைகள்ல ஈடுபடுறாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் ஒரு அனுமதிய முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். என்ன அனுமதி? 22வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனம் இறங்குது. உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ظுலிமு இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர். நீங்க நிறைய அநீதம் இழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள்ங்கிற காரணத்தினால, உங்களுக்கு தொடர்ந்து பல தொல்லைகளையும் பல துன்பங்களையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கிற காரணத்தினால அவர்களுக்கு எதிராக போர் புரியறதுக்கு உங்களுக்கு அனுமதி அளிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். இந்த வசனம் இறங்கியதற்கு பின்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா குறைசிகளுக்கு எதிராக பல தாக்குதல் திட்டங்களை நடத்த முடிவெடுக்கிறாங்க.
அப்படி 8 விதமான தாக்குதல்கள் பத்ரு போருக்கு முன்பாக நடந்ததா வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சுட்டி காட்டுறத பார்க்கிறோம். இந்த வசனம் வந்ததற்கு பின்பாக மக்கா குறைசிகளுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தணுங்கிற அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியாபார கூட்டங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துறதுக்கு உண்டான திட்டங்களை தீட்டுறாங்க. அப்படி ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு ரமலான் மாதம் சைஃபுல் பஹ்ருங்கிற இடத்துல ஒரு வியாபார கூட்டத்தை தாக்குதல் நடத்துறதுக்காக போறாங்க. அதே போல ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு சவ்வால் மாதம் ராஃபிக்ங்கிற இடத்துல, அதே போல ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு துல்காதா மாதம் கர்ராருங்கிற இடத்துலையும், ஹிஜ்ரி 2 சஃபர் மாதம் அபுவாங்கிற இடத்துலையும், ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் புவாத்துங்கிற இடத்துலையும், அதே போல ரபியுல் ஆஹிர் மாதம் சஃப்வான்கிற இடத்துலையும், ஜமாத்துல் அவ்வல் மாதம் உசைராங்கிற இடத்துலையும், ரஜபு மாதம் நக்கலாங்கிற இடத்துலையும், இப்படி ஒரு 8 விதமான தாக்குதல் திட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்து அதற்குண்டான முயற்சியிலையும் ஈடுபட்டாங்க. இதுல ஒரு சில தாக்குதல்கள் நடந்தது, ஒரு சில இடங்கள்ல இவங்க போறதுக்கு முன்பாகவே அந்த வியாபார கூட்டம் அவங்கள கடந்து போயிருந்துச்சு. இப்படி ரபியுல் அவ்வல் மாதம் அபு சுஃபியானுடைய தலைமையில ஒரு மிகப்பெரிய வியாபார கூட்டம் வருதுங்கிற தகவல் தெரிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசைராங்கிற இடத்துக்கு போனாங்க. ஆனா போறதுக்கு முன்பாகவே அந்த வியாபார கூட்டம் அங்கிருந்து சாம நோக்கி போயிருச்சு. அந்த கூட்டம் திரும்பி வரக்கூடிய வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரக்கூடிய அந்த காலகட்டத்துல அந்த வியாபார கூட்டத்தை பற்றின தகவலை எடுத்துட்டு வர்றதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2 சஹாபிகளை அனுப்பி வச்சாங்க. தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சயீத் இப்னு ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இந்த வியாபார கூட்டத்தை பற்றின தகவலை எடுத்துட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. ஏன் இந்த வியாபார கூட்டம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, மக்காவாசிகளுடைய ஒட்டுமொத்த நபர்களுடைய பங்களிப்பும் அந்த வியாபார கூட்டத்துல இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தோட வியாபார பொருட்களோட அந்த கூட்டம் திரும்பி வரக்கூடிய தகவல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கிடைக்குது. வரலாற்று ஆசிரியர் இப்படி சுட்டி காட்டுறாங்க, சுமார் 50,000 தங்க நாணயங்களுக்கும் குறையாத வியாபார பொருட்கள் இருந்துச்சு. 1000 ஒட்டகங்கள்ல அந்த வியாபார பொருட்களை எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அதை பாதுகாக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 40 வீரர்கள் தான் இருந்தாங்க. அதனால அந்த வியாபார கூட்டத்தினுடைய இலக்குங்கிறது ரொம்ப சிம்பிளா என்ன செஞ்சிடலாம், அந்த வியாபார கூட்டத்தை தாக்கிடலாங்கிற அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை திரட்டுறாங்க. அப்படி திரட்டிட்டு போறாங்க. அந்த படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒரு பெரிய போரா அவங்க நினைச்ச அந்த படையை திரட்டல. வியாபார கூட்டம் வருது, அந்த வியாபார கூட்டத்திலையும் பாதுகாப்பு வீரர்கள்னு பார்த்தா 40 பேர் தான் இருக்கிறாங்க. 1000 ஒட்டகங்கள் ஃபுல்லா வியாபார பொருட்கள் வருது. அத இலகுவா நாம கைப்பற்றிடலாங்கிற யோசனையோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கு அழைப்பு விடுத்தாங்க. அந்த நேரத்துல முஹாஜிர்கள் ஒரு 83 நபர்களும் அன்சாரிகள் 230 நபர்களும் தயாராகிறாங்க. வியாபார கூட்டம் தானே, அதுவும் குறைவான எண்ணிக்கையில படை வீரர்கள் இருக்கிற வியாபார கூட்டம் தானேங்கிற அடிப்படையில ஒரு 2 குதிரை, ஒரு 10 ஒட்டகம், பெருசா கவச ஆடைகள் எல்லாம் இல்லாம ஒரு 313 பேர் அந்த வியாபார கூட்டத்தை நோக்கி போறாங்க.
இப்படி வரக்கூடிய அபு சுஃபியான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி மக்காவாசிகளுடைய முக்கிய தலைவர்கள்ல ஒருத்தரா இருந்த அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவரு திட்டம் போடுறார். பல தாக்குதல்கள் நடத்துறதுக்கு வந்திருக்கிறாங்க. நம்முடைய வியாபார கூட்டத்தையும் தாக்குதல் நடத்த வர்றதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதனால ரொம்ப கவனத்தோட அவருடைய வியாபார கூட்டத்தை அவர் நகர்த்திட்டே வர்றார். எந்த அளவுக்குன்னா அவர் ஒவ்வொரு நகர்வுக்கு முன்னாடியும் ஒரு ஆளை அனுப்பி யாராவது வந்திருக்கிறாங்களா, மதினால இருந்து ஏதாவது படை வந்த தகவல் ஏதாவது இருக்காங்கிற தகவலை திரட்டி ஒவ்வொரு அடியா முன்னேறி வர்ற. அப்படி வரக்கூடிய நேரத்துல அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. என்ன அவரு கேக்குறார், ஏதாவது படை வந்த அடையாளங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி அவரு தகவலை திரட்டக்கூடிய நேரத்துல அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. என்னன்னா, பெரிய மதினால இருந்து படம் வந்த மாதிரி எல்லாம் தெரியல, ஆனா ஒரு 2 நபர்கள் வந்தாங்க. இந்த கிணற்று அருகே இருந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் நிரப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்றாங்க. உடனே அவர் பாக்குறாரு, அந்த ஒட்டகம் வந்து தங்கி இருந்து போன அந்த அடையாளங்களை எல்லாம் பார்த்து அதனுடைய சாணத்தை கிளறி பார்க்கிறார். அதுல பேரிச்சம்பளத்தினுடைய கொட்டைகள் இருக்கு. அதை பார்த்துட்டு அவர் முடிவு பண்றாரு, பேரிச்சம்பளத்தை தீனியா உணவா வந்து ஒட்டகத்துக்கு போடக்கூடிய பழக்கம் மதினாவாசிகளுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா இது மதினாவாசிகளுடைய ஒட்டகம். அப்ப இது ஒரு படை வந்ததுக்கு உண்டான அறிகுறியா அவர் முடிவு எடுத்துட்டு லம்லம் இப்னு அம்ருன்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை உடனே நீங்க மக்காவாசிக்கு போய் தகவல் சொல்லுங்க, ஒரு பெரிய தாக்குதல் நடத்த திட்டத்தோட மதினாவாசிகள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லுங்கன்னு சொல்லி லம்லம் இப்னு அம்ருன்னு சொல்லக்கூடியவரை அனுப்பி வைக்கிறார். இந்த லம்லம் இப்னு அம்ருங்கிறவரு மக்காவுக்கு ரொம்ப வேகமா போய் மக்காவாசிகள்கிட்ட ஒரு செய்தியை சொல்றாரு. ஒட்டகத்தினுடைய மூக்க அறுத்துட்டு அவருடைய சட்டையெல்லாம் கிழிச்சு, மிகப்பெரிய ஆபத்து, உங்களுடைய வியாபார கூட்டத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு, மதினாவாசிகள் உங்களுடைய வியாபார கூட்டத்தை தாக்க போறாங்க, வியாபார பொருட்கள் உங்க கைக்கு வந்து சேருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்றார். உடனே அபூஜஹல் தலைமையில ஒரு மிகப்பெரிய படைய திரட்டுறதுக்கு உண்டான வேலையை செய்யலாம். அப்படி எல்லா நபர்களுமே மக்கா குறைசிகள்ல இருக்கக்கூடிய அனைவருமே ஒவ்வொருத்தருடைய பங்கும் அந்த வியாபாரத்துல இருக்கிறனால எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய படைய திரட்டி 1300 பேர் சேர்ந்து அவங்க மக்கால இருந்து கிளம்பி வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்து போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு செய்தி கிடைக்குது, மக்கால இருந்து ஒரு பெரிய படை வருது, 1300 வீரர்களோட, 100 குதிரைகளோட, 600 கவச உடைகளோட, பல ஒட்டகங்களை அழைச்சுக்கிட்டு ஒரு பெரிய படை வருதுங்கிற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்குது. அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவரு தகவலை சொல்லி இப்படி படம் வருதுங்கிற செய்தி அவருக்கும் கிடைக்குது. அவரு எப்படியாவது மதினால இருந்து வந்த படையில இருந்து தன்னுடைய வியாபார பொருட்களை தற்காத்துக்கணுங்கிறதுக்காக அவர் தன்னுடைய அந்த வியாபார கூட்டத்தை
பதிரு நோக்கி வர்றத தவிர்த்துட்டு வேற வழியா மக்காவை நோக்கி கூட்டிட்டு போறார். அப்படி கூட்டிட்டு போனதோட சேர்த்து ஒரு தகவலையும் அபூஜஹல் திரட்டிட்டு வந்த படைக்கு கடிதத்தின் மூலமா தெரியப்படுத்துறாரு. என்னன்னா, உங்களுடைய வியாபார கூட்டம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு, போர் நடத்தணுங்கிற அவசியம் இல்லை, நீங்க திரும்பி போயிடலாம் அப்படிங்கிற தகவலை கடிதத்தின் மூலமா அபூஜஹலுக்கு தெரியப்படுத்துறார். ஆனா அபூஜஹல் ஆணவத்தோட அகங்காரத்தோட படைய திரட்டிட்டு வந்தாச்சு, நாம பதில போய் தங்குவோம், தங்கி முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துற மாதிரி நாம நிகழ்வுகளை நடத்திட்டு தான் இங்க இருந்து போகணுங்கிற மாதிரி ஒரு முடிவை அபூஜஹல் சொல்றான். ஆனா அதுல அக்னஸ் இப்னு ஸரீக்னு சொல்லக்கூடியவரு அவர் சொல்றாரு, இல்ல, நம்முடைய வியாபார பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பா பத்திரமா மக்காவுக்கு போயிருச்சு, இனி எதுக்கு தாக்குதல் நடத்தணும், இனி எதுக்கு போரு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை அழுத்தம் திருத்தமா வைக்கிறார். ஆனா அபூஜஹல் அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஆனா இவருடைய கருத்தை ஏத்துக்கிட்டு ஜுஹ்ரா கிளையினர் 300 பேர் என்ன செய்யறாங்கன்னா, போர் வேண்டாம், வியாபார பொருள் பத்திரமா வந்து சேர்ந்தனால இந்த போர் அவசியம் இல்லாததுன்னு சொல்லி 300 பேர் திரும்பி போறாங்க. 1300ல ஒரு 300 பேர் திரும்பி போக 1000 பேரோட அபூஜஹல் பதிர நோக்கி தன்னுடைய படையை நடத்திட்டு வர்றான். இந்த தகவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கிடைச்ச உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆலோசனை நடத்துறாங்க. நாம எதிர்பார்த்து வந்த வியாபார கூட்டம் அது நம்மை விட்டும் தாண்டி போயிருச்சு. ஆனா நாம எதிர்பார்க்காத ஒரு பெரிய படை நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு, என்ன பண்ணலாம், ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாம போரிடுவோம். மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாம்னு ஆலோசனை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாம போரிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கிறாங்க. மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாம போரிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்கிறாங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. உடனே அன்சாரி தோழர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க எங்களை மையப்படுத்தி தான் கேக்குறீங்களா? ஏன்னா இந்த 3 பேருமே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேருமே முஹாஜிர்கள். முஹாஜிர்கள் 83 பேர் தான். 260 பேர் யாரு? அன்சாரிகள். அவங்கள்ட்ட இருந்து எந்த கருத்துமே வராதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, ஆலோசனை சொல்லுங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்க உங்க மேல ஈமான் கொண்டிருக்கோம், உங்களை பாதுகாப்போன்னு சொல்லி வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறோம், நீங்க எங்களை கடலுக்கு கூட்டிட்டு போய் மூழ்க சொன்னாலும் மூழ்க தயாரா இருக்கு, அதனால நாம தைரியமா என்ன செய்யலாம், போரிடுவோம் அப்படின்னு சொல்லி அன்சாரிகள் தரப்புல இருந்து கருத்து வந்ததுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கான எல்லா ஆயத்த பணிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய ஆரம்பிச்சாங்க. பதிர நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் போறாங்க. படைகளை ஒழுங்குபடுத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக வரலாறுல போரினுடைய விதிகள் குறித்த ஒரு அழகான வழிமுறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய படைக்கு எடுத்து சொன்னாங்க.
பெண்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, முதியவர்களை தாக்கக்கூடாது. போர்ல இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான போரினுடைய விதிகளை எல்லாம் தன்னுடைய படைக்கு எடுத்து சொல்லி போருக்குண்டான ஆயத்த பணிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. படைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க. யா அல்லாஹ், நீ எனக்கு வாக்களிச்சதை எனக்கு தா, நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று. இந்த படைய நீ அழிச்சிட்டேனா உன்னை வணங்குறதுக்கு இனி உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு நீ வெற்றியை தந்தே ஆகணுங்கிறத போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஆறுதல் படுத்துறாங்க. யா ரசூலுல்லாஹ், நிச்சயமா அல்லாஹ் உதவி செய்வான், நீங்க அல்லாஹ்வை ரொம்ப நிர்பந்திச்சிட்டீங்க. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட மன்றாடினாங்க. போர் துவங்குது. சூரியன் உதிச்சு கொஞ்சம் அப்படி மேல வந்ததுமே போர் துவங்க ஆரம்பிக்கும். ஆரவாரத்தோடு வந்த அந்த மக்கா குறைசிகள் அல்லாஹ் ரொம்ப நேரம் எல்லாம் எடுத்துக்கல. அந்த படைய அழிக்கிறதுக்கு அல்லாஹ் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. லுஹா நேரத்திற்கு முன்பாகவே சூரியன் உயர ஆரம்பிச்சு உச்சத்தை அடையறதுக்கு முன்பாகவே அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றிய முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரினுடைய அந்த துவக்க நேரத்திலேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, அபூபக்கரே, நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். இதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குதிரையினுடைய கடிவாளத்தை பிடித்தவர்களா, புழுதி படிந்தவர்களா வர்றாங்கன்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் வானவர்களை இறக்கி ஆணவத்தோடையும் அகங்காரத்தோடையும் அந்த 1000 பேர் கொண்ட படைய வெறும் 313 பேரை வச்சு அல்லாஹ் ஒண்ணும் இல்லாம ஆக்கினான். ரொம்ப சீக்கிரத்திலேயே அல்லாஹ் வெற்றிய முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். இந்த வெற்றி என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தோட ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் கொடுத்துச்சு. அல்லாஹ் காபிர்களை, இஸ்லாத்தினுடைய எதிரிகளை குறுகிய நேரத்துல அல்லாஹ் அழிச்சான். அல்லாஹ் வசனத்தையும் இறக்குனான். நபியே, நீங்க அவர்களை நீங்க எரியல, அல்லாஹ் தான் என்ன செஞ்சான், எரிந்து அவர்களை ஒண்ணுமில்லாமல் ஆக்குனான். ஒரு சஹாபி இப்படி சொன்னாங்க, நான் வாழை ஓங்கினேன், எதிரியினுடைய தலை விழுந்துருச்சு, நான் வெட்டல, வெட்டினது நான் இல்ல, நான் வாழை ஓங்கினேன், எதிரியினுடைய தலை விழுந்துச்சுன்னு சொன்னான். அல்லாஹ் 1000க்கும் மேற்பட்ட வானவர்களை கொண்டு இஸ்லாமிய படைய வலுப்படுத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றிய அல்லாஹ் கொடுத்தான். ஆணவத்திற்கும் அகங்காரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய அழிவை அல்லாஹ் ஏற்படுத்தினான். முஸ்லிம்கள் தரப்புல இருந்து 6 முஹாஜிர்களும் 8 அன்சாரிகளும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஆனா எதிரிகளுடைய தரப்புல முக்கியமான எல்லா தலைவர்களையும் அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கணும். உத்துபா, சைபா, அபுஜஹல் எல்லாமே அழிக்கப்பட்டாங்க. 70 பேர் குறைசிகளுடைய படையில கொல்லப்பட்டாங்க, 70 பேர் சிறைபிடிக்கப்பட்டாங்க. அப்படி ஒரு பெரிய வெற்றிய அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹ் அந்த நேரத்துல வானவர்களுடைய உதவியோட கொடுத்தாங்கிறத பார்த்தோம். இப்ப இந்த போரினுடைய வரலாறுங்கிறது நமக்கு பசுமரத்து ஆணி போல உள்ளத்துல இருக்கும்.
அதனுடைய படிப்பினைகளும் பத்ர் சஹாபாக்களுடைய சிறப்புகளும் இன்ஷா அல்லாஹ் நாளையும் நாளை மறுநாளும் நமக்கு தெளிவா சொல்லப்படும். இந்த வரலாற்று நிகழ்வுங்கிறது நாமும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நாமளும் தெளிவா தெரிஞ்சு அதனுடைய நிகழ்வுகளை உள்ளத்துல பதிச்சு ஈமான உறுதிப்படுத்த வேண்டிய, நிச்சயமா சத்தியத்திற்கு அல்லாஹ் வெற்றியை தருவான். சத்தியத்தையும் என்றைக்கும் அல்லாஹ் கைவிட மாட்டாங்கிற ஒரு மிகப்பெரிய செய்திய அல்லாஹ் அந்த பத்ருடைய நிகழ்வுகளை நமக்கு சொல்றான். அதனாலதான் யௌமுல் ஃபுர்கான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிக்காட்டான். அந்த வரலாறுகளை நாம என்றைக்கும் பசுமையோட நினைவில் வச்சு நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். என்றைக்கும் சத்தியத்திற்கு அல்லாஹ் துணை நிற்பாங்கிற ஒரு பெரிய செய்திய பத்ருடைய வரலாறு நமக்கு சொல்லுது. சத்தியத்திற்காக என்றைக்கும் நாமளும் துணை நிற்கக்கூடியவர்களா அல்லாஹ் நம்முடைய மௌத்து வரைக்கும் ஆக்கணும் துவா செய்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.